இந்த வீடியோ மணப்பாறை ராஜ் கார்ஸ்லேருந்து. ஆமாங்க, லோ பட்ஜெட் கேட்டகரியில் நிறைய கார்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு நல்ல கார்களை கொண்டாந்து கொடுக்குறது மிகப்பெரிய சவாலாக இருக்குங்க. இந்த வீடியோவில் லோ பட்ஜெட் கேட்டகரி இருக்குது, ஹை பட்ஜெட் கேட்டகரி இருக்குது, எல்லா விதமான கார்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். உங்களுடைய பட்ஜெட் கார்கள் நிறைய நீங்கள் எனக்கு வரக்கூடிய கால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரியான கார்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தந்துடுறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அட்டகாசமாக குறைச்சிருக்கோம். எர்டிகா இருக்குங்க, XUV 500 இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு டிசைர் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த வண்டி ரெனால்ட்டில் வந்து லாட்ஜிங்க. இந்த லாட்ஜியுடைய நான் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ போகிறேன்னா வெறும் வீடியோ மட்டும் போகிறதில்ல, வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. இது ஒவ்வொரு காருடைய ரிவ்யூவும், மெக்கானிக்கு எப்படியெல்லாம் பார்ட்ஸ்லாம் மாற்றுறாங்க, என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது, டோட்டலாக இன்ஜினியரிங் நானே ஒரு மெக்கானிக் ஆகிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வீடியோஸ் பார்ப்பேன். இந்த வகையில் இந்த வண்டியுடைய ஒரு மெக்கானிக்குடைய ரிவ்யூவை மட்டும் கேட்டுவாங்க. ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாரு. வீவர்ஸ், இந்த பதிவு யாருக்கானதுன்னா, யாரெல்லாம் செகண்ட் கார் வாங்கணும்னு இருக்கீங்க, 7 சீட்டர் வாங்கணும்னு இருக்கீங்க, லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கான பதிவு இது. யாரெல்லாம் நீங்கள் லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் இந்த காரை தாராளமாக வாங்கலாம். இது ரெனால்ட் லாட்ஜ். என்ன காரணத்துக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட என்ஜின் வந்து ப்ரூவன் இன்ஜினு, 1.5 லிட்டர் DCI டீசல் இன்ஜினு. இது டஸ்டர்லேயும் பயன்படுத்துகிறாங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன். அதனால் தாராளமாக வாங்கலாம். இது லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசன் தெரியல. ஏன்னா இதை அண்டர் எஸ்டிமேட் காரில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்க்கெட்டில் லோ பட்ஜெட்லேயே கிடைக்குது. இருந்தாலுமே இந்த காரணத்தினால, நான் சொன்ன காரணத்தினால இந்த வண்டி தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லா என்ஜின் பார்ட்ஸு, டிரான்ஸ்மிஷன் பார்ட்ஸு, ABS, ஏர்பேக் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பாடி பார்ட்ஸ் இருக்குல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து வெயிட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். மற்றபடி தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். ஸோ பார்த்துட்டிங்களா, இந்த கார் பார்த்தீங்கன்னா சூப்பரான 7 சீட்டர் ஒன்று இருக்குங்க. அது இல்லாமல் இந்த கார் பாருங்கள், இக்னிஸ். இதோடைய விளம்பரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து இந்த கார் வந்து பயங்கரமாக சேல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரீமியம் செக்மெண்ட்டில் போட்ட இக்னிஸுங்க. இந்த கார்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பெஸ்ட்டான காரு. பாடி ரோலிங்க்கும் நல்லாயிருக்கும், ஸ்விஃப்ட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள் இருக்கும். அதே இன்ஜின் தான், நல்ல ஸ்பீடு இருக்கும். அதே சமயம் சின்ன இடத்துல இந்த காரை நிப்பாட்டிட முடியும். I10 ஆட்டோமேட்டிக் இருக்குது. அடுத்த இதெல்லாம் லோ பட்ஜெட்டுங்க, சூப்பரான பட்ஜெட் கார்கள். இந்த காரில் வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அது இல்லாமல் இந்த சைடில் எஸ்ப்ரெஸோ இருக்குது, வென்டோ இருக்குது. வென்டோலாம் அவ்வளோ ப்ரீமியமான கார் இருக்குங்க. ஆமியோலாம் சேல் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்த இன்னொரு கார் காட்டுறேன், ஹுண்டாய் ஹெட்ஸ். பேர் வந்து தொலை மாட்டேங்குது. ஹுண்டாய் ஹெட்ஸு, லோ பட்ஜெட்டில் டிசைர். இதெல்லாம் பட்ஜெட்டுங்க, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. டவேரா. இந்த வண்டியெல்லாம் இப்போ பாலிஷ் போட்டு இந்த சின்ன சின்ன ஹெட்லைட்லாம் மாட்டிடுவாங்க. மாட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வண்டி இருக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு காருங்க, அல்டோ. இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. 4 டயர் புதுசு போட்டுருக்காங்க. டயர், சீட் கோர்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு. கஸ்டமர் கொண்டாந்து இவங்கள்ட்ட வாங்கிட்டு, இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம், இவங்களுக்கு வாங்கிட்டு இதே வந்து நம்மள்கிட்ட இப்போ டாடா டியாகோ டீசல் எடுத்துகிட்டு இந்த வண்டி நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. மகேந்திராவில் வந்து குவாண்டோங் இருக்குது. அது இல்லாமல் இங்கிட்டலாம் லோ பட்ஜெட்டு, டிசைர் லோ பட்ஜெட்டு, ஏன் லோ பட்ஜெட்டு, இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்விஃப்ட் லோ பட்ஜெட்டுக்கு, ஸ்கோடா ஃபேபியா. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஷூட்டர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மொட்டை வெயிலில் உங்களுக்காக தேடி கார்களை தேடி அலையிறலைங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய கார்களை தேடி பயணிக்கும் போது உங்களுக்காக நம்மளுடைய கனவு கார்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக அது அந்த கனவு நிறைவேறும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். வாங்க, இங்கே உள்ள ஓனர்ன்ட்டே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். ஸோ மணப்பாறை ராஜ் கார்ஸருடைய ஓனர் என்ன இருக்கார், அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரிங்கண்ணே, இந்த டயத்துல கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாண்ணே. பிரைஸ்லாம் எப்படிண்ணே? ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல கொடுக்குறோம். ஏன்னா காம்படிஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இப்போ வந்து கஸ்டமர் வாக்கினோட ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறைய ஆயிடுச்சு. அதனால இப்போ அவங்க வந்து அந்த குவாலிட்டின்றது 2வது தான் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரேட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸே ரேட்டு தான். எவ்வளோ சொல்கிறாங்க, அப்புறமா வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக குவாலிட்டி பார்க்குறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரேட்டு, அடுத்து உள்ள வரும்போது குவாலிட்டி, அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறாங்க, அப்புறம் ஒரு லோன் ஆப்ஷன். இதெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து வண்டி முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கார் மார்க்கெட் ரேட்டு தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் 10 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். ஆமாம். ஆனால் காருடைய குவாலிட்டி என்ன? எங்களுடைய சப்ஸ்கிரைபர் குவாலிட்டி வந்து நம்ம எப்பவும் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. கஸ்டமர் வந்து பார்த்தானா இந்த ஒர்க் இதில் இருக்குது அப்படின்னாங்கன்னா ஒன்று அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துரும், இல்லை அந்த ஒர்க்கை அவங்க எடுத்துகிட்டு போய் செய்கிறதுக்கு என்ன ஒரு ரேட்டோ அதை கம்பல்சரி அதை கம்மி பண்ணி கொடுத்துரும்.
காரோட குவாலிட்டி நீங்க செக் பண்ணி ஆமா குவாலிட்டி கண்டிப்பா நான் செக் பண்ணிருந்தேன். ஆமா உத்தரவாதம் நம்ம கேரண்டி 100% கொடுப்போம். நான் இந்த வண்டியில ஒரு பேச்சுக்கு இந்த வண்டியில ஒரு வீல் பேரிங் சவுண்ட் வருதுண்ணே, ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டா இருக்குண்ணே, ஸ்டேரிங் வேலை பார்க்கறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரணும், வீல் பேரிங் ஒரு 5,000 ரூபாய் வரணும் அப்படின்னு சொன்னா 20,000 ரூபாய்ன்றதை நம்ம கம்பல்சரி லெஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அப்புறம் ஃபைனான்ஸ்ன்றது இன்னைக்கு வந்து கம்பல்சரி சொந்த வீடு இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா அது வந்து நம்ம என்னதான் ரெஃபரன்ஸ்லாம் இப்போ பண்றதே கிடையாது. ஏன்னா வண்டி ப்ரொஃபைல் அனுப்புனா செக் பண்றது ஒருத்தர், எஃப்ஐ பார்க்க வர்றது ஒருத்தர், வண்டி பார்க்க வர்றது ஒருத்தர், சாங்ஷன் பண்றது ஒருத்தர். அதனால ஆமா கலெக்ஷன் டீம் ஒருத்தவங்க. அதனால வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் வேலை கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலை கிடையாது. பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு லோன் ஆகும். என்ன டாக்குமெண்ட் இருந்தா ஃபைனான்ஸ் கிடைக்கும். ஆனா சொந்த வீடு கம்பல்சரி இருக்கணும். ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு லிங்க் பண்றப்ப சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அவங்களோட முன்னாடி வாங்கின லோனை எப்படி கட்டியிருக்காங்க, சீசிங் ஏதாவது எடுத்திருக்காங்களா, அது மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி லோன் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் லோன் வாங்கிக்கலாம். மெயினாக அந்த சிபில் ஸ்கோர்ன்றது மஸ்ட்டு, சொந்த வீடுன்றது மஸ்ட்டு. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கம்பல்சரி லோன் எடுத்துக்கலாம். 2013 மாடலுக்கு மேலே. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த மணப்பாறை ராஜ்காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரு குறிஞ்சி ஹோட்டலுக்கு பக்கத்தில் டெய்லி சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா சென்ட்ரல் SBI பேங்க் இருக்குது. பேங்க்லேருந்து ஒரு பாலம் ஏறி இறங்கினோடனே பக்கத்தில் இருக்குது. ஓகே வாங்க கார் உள்ள டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பக்கெட்ல எப்பவுமே வாண்டடா இருக்க மாருதி சுசுகி எர்டிகா 2018 மாடல் VXI வேரியன்ட், 2 ஓனர், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும், 4 டயர் மெச்சலன் டயர் 80% எபோவ் இருக்கும். ஓகே. கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும், நல்ல சீட் கவர் போட்டிருப்பாங்க. VXI வேரியன்ட்னாலும் இதில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும், கம்பெனிலே போட்ட பிராண்டட் சீட் கவர் வந்துடும். பெட்ரோலுக்கே ஒரு 17+ மைலேஜ் கிடைக்கும்ண்ணா. நான் இன்னைக்கு மக்கள் வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் ஓகே அப்படின்றாங்க. முன்னாடி தான் டீசல் வண்டினா ஒரு ரொம்ப ப்ரியாரிட்டி இருந்துச்சு, டீசல் வண்டின்னு. இப்போ எல்லாம் BS6லாம் எல்லாமே பெட்ரோல் தானே, அதனால பெட்ரோல் வண்டிக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பூட் ஸ்பேஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், இன்டீரியர்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கும். காமன் மைண்ட் செட் வந்துருச்சு. இப்போ ஒரு தெருவில் இருக்கும், தெருவில் 8 பேர் பெட்ரோல் வண்டி வச்சிருக்கப்போ ஓகே பெட்ரோல் ஓகேன்றாங்க. இப்போ எல்லாரும் டீசலாக வச்சிருந்தா டீசல் தான் வேணுமாங்க. மோட்டரைஸ்ட் மிரர் வந்துடும், பவர் மிரர் வந்துடும். இந்த வண்டிக்கு 2018 பெட்ரோல் எர்டிகா VXIக்கு மார்க்கெட்டில் 8 ரூபா, 7 ரூபாய், 7,000 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப லீஸாக சொல்ல போகிறேன், ஏன்னா நிறைய அப்டேட் கொடுக்கறதில்ல, கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படின்றப்ப நம்ம ஏதாவது கஸ்டமரை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ரேட்டு கொடுத்து தான் ஆகணும். நான் இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்டில் கேட்குறவள 6,70,000 கேட்குறேன். 6,65,000, 6,60,000 வெரிஃபைனாக கொடுத்தலாம். 6,50,000 வரைக்கும் லோன் எலிஜிபிள். பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி இக்னிஸ் 2018 ஜீட்டா வேரியன்ட், பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. ஜீட்டாலே ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும், டைமண்ட் கிட்ட அலாய் வந்துடும், இன்டீரியர் நல்லாயிருக்கும், கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஒரு டால் பாய் செக்மெண்ட்டில் ஒரு வேகனார் தேடுறவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இக்னிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இது வந்து ஷிஃப்டோட இன்ஜின் வந்துடும்ண்ணே. 4 சிலிண்டர் ஷிஃப்டோட சேம் இன்ஜின். ஆமா 4 சிலிண்டர். இப்போ எல்லாம் 3 சிலிண்டர் வேகனார் அப்ப இதோட கம்பேரிசன் பண்றீங்க. நெக்ஸாவோட போடுறது. ஆமா 4 சிலிண்டர் மாருதி ஷிஃப்டோடது வந்துரும், டிசைரோட சேம் இன்ஜின் வந்துரும், 18 மைலேஜ் கொடுக்கும். 4 சிலிண்டர் கொஞ்சம் பவரா இருக்கும்ல? ஆமா நல்லாவே பவரா இருக்கும். ஆனா இப்போ லேட்டஸ்ட் ஓட 3 சிலிண்டர். ஆமா லேட்டஸ்ட் ஷிஃப்ட்ல வர்றது 3 சிலிண்டர், ஆனா இக்னிஸ்ல வர்றது 4 சிலிண்டர். நெக்ஸால போறாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக போடுறாங்க. 2018 மாடல் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் ஜீட்டா வேரியன்ட், 130 ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவேன். நான் இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்டில் கேட்கறவள பார்த்தீங்கன்னா 4,75,000 கேட்குறேன்னா 4,30,000, 4,25,000 வரைக்கும் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால். நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், ஏதாவது குறைச்சி கொடுத்துலாம். இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்துருவேன். 4 டயர் ஃபுல்லாக. அடுத்து பார்க்க போகிற வண்டினா மஹேந்திராவில் குவாண்டோ 2015 மாடல் C8, 2 ஓனர், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும், ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும், அலாயில் வந்துடும். குட்டி ஜைலோ ஏன்னா சின்ன ஜைலோ குவாண்டோ 7 பேர் போகலாம். பொலேரோ இன்ஜின் தானே? ஆமாம் பொலிரோட இன்ஜின் தான் வரும், 3 சிலிண்டர் இன்ஜின் வரும், 15+ மைலேஜ் கிடைக்கும். ஏர் பேக் வந்து டேஷ்போர்ட் எல்லாமே சைடில் தான், ஸ்டேரிங் எல்லாமே சைடில் மாதிரியே தான் இருக்கும். கியர் நாப்ப ஹெட்லைட் எல்லாமே சைடில் தான். 7 பேருக்கு போகலாம். பெரிய கார் வந்து ஆனால் சின்ன இடம் தான் இருக்குங்கிறவங்க கரெக்டாக இருக்கும். சைடில் வாங்கணும் ஆனால் கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக தாண்டி வாங்கலாம். ஒரு 5 பேர் போவாங்க ஆனால் சைடில் பிடிக்கும்னு நினைப்பாங்க, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். பின்னால் 2 பேபி சீட் வந்துடும், 7 பேர் போய்க்கலாம். நான் இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்டில் கேட்கல வந்து 3,50,000 கேட்குறோண்ணே. நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள், ஏதாவது குறைச்சி கொடுத்துடலாம். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், 15+ மைலேஜ் தரும்.
இந்த வண்டியுடைய ஸ்பெஷல்னா என்னண்ணே? இந்த வண்டியோட ஸ்பெஷல்னா பார்க்க ஒரு சின்னதாகவும் இருக்கும், 7 பேரும் போகலாம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிட் சைஸ் வண்டி, மிட் சைஸ் எஸ்யூவி மாதிரி இருக்கும். சைலனா ரொம்ப பெருசா இருக்கும், கார்னர் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு மிட் சைஸ் காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கணும், எக்கோ ஸ்போர்ட் மாதிரி ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குவாண்டோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அடுத்து பார்க்குற வண்டி மாருதி சுசுகி எஸ்-கிராஸ்னு 2015 மாடல், 2 ஓனர், சிக்மா வேரியண்ட்டு. சிக்மா வேரியண்ட்டில் ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரெண்டு ஏர் பேக் வந்துடும். கம்பெனியில் போட்ட நீட்டான இன்பில்டு இது நீட்டான சீட் கவர் வந்துடும். ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. ஷிஃப்டோட சேம் இன்ஜின் வந்துடும், 1.3 லிட்டர் இன்ஜின் வந்துடும். 18 மைலேஜ் கிடைக்கும். ஆமாம், இது நல்லா இருக்கும். ஆமாம், மைலேஜ் வந்து 18 கிடைக்கும். இது வந்து ஒரு எஸ்யூவி, எஸ்-கிராஸ் வந்து ஒரு எஸ்யூவி. ஸ்விஃப்ட் அதோட கொஞ்சம் பெரிய கார்னா பலேனோ, அதை விட பெரிய கார் வேணும், ஆட்கள் நாங்களாம் பல்கா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்-கிராஸ் நல்ல ரெகடா இருக்கும், நல்லா இருக்கு. 2015 மாடல், 2 ஓனர். பூட் ஸ்பேஸ் ரொம்ப பெருசா இருக்கும், ஒரு 8 பேக் 10 பேக் வச்சுக்கலாம். இங்க வண்டி பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வண்டியா தெரியும். லென்த் ஆமா, சிக்மா தான் பேசிக் மாடல் தான், ஆனா அதுல எல்லாமே வந்துடும். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே. அலாய்வில் மட்டும் வராது. 4 டயர் எம்ஆர்எஃப் டயர் 6 பட்டனுக்கு மேல இருக்கும். இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் February வரைக்கும் இருக்கு. 6 லட்ச ரூபா ஐடியில் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்ட்ல கேட்கறவள ரொம்ப ஃபில்டரா தான் கேட்க போறோம். இன்னைக்கு எல்லா வண்டியுமே எல்லாம் ரொம்ப கம்மியா தான் சொல்றேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 4,75,000 கேட்கறோம். ஒரு 4,60,000 ஃபைனலாக கொடுத்தலாம். ஷுவரா 4 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தலாம். ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் 4 லட்ச ரூபா ஷுவரா லோன் வாங்கி கொடுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மஹேந்திராவோட XV500. ஆனந்த் மஹேந்திரா வந்து XV500ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், 500 2012 W6, 2 ஓனரு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக் வந்துடும். கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். 1,55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. 2012 2 ஓனர் W6. இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்ட்ல கேட்குறவள வந்து 5,10,000 கேட்குறோன்னா 12 W6 3,50,000 ஷுவரா லோன் ஆகும். ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 1,50,000 கையில கொடுத்தாங்கன்னா வண்டி 3,50,000 லோன் போட்டு 5 ரூபாய்க்கு கொடுத்துடலானே. வண்டி வந்து நேரில் விசிட் பண்ண சொல்லுங்க, ஓட்டி பார்க்க சொல்லுங்க. டயர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏதோ விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வண்டி நல்ல ஆப்ஷனா இருக்கும். நான் ரொம்ப சேஃப்டியான வண்டி, மைலேஜ் ஒரு 10, 11, 12 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். XUV மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்கார்பியோ எடுத்தீங்கனாலே 12 மாடலாம் 5 ரூபா வந்துடும். அதுக்கு XUV ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். 5 ரூபா கேட்குறேன், நேரில் வந்து வண்டி பார்க்க சொல்லுங்க, கண்டிப்பா குறைச்சி கொடுக்கலாம். ஓகேண்ணே. இந்த வண்டியுடைய குவாலிட்டி எப்படிண்ணே? குவாலிட்டி இன்ஜின் சூப்பராக இருக்குண்ணே. பெயிண்ட் ஷோ கொஞ்சம் சின்ன சின்ன ரெட் ஸ்கிராச்சஸ் இருந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஓவரால். அடுத்து என்னண்ணே? ஆனால் அடுத்து Volkswagen Vento 2018 மாடல், பெட்ரோல் வேரியண்ட்டு, ஹைலைன். நல்ல செடான் டைப்பில் ஒரு ப்ரீமியமான வண்டி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குண்ணே. டாப் எண்ட் மாடல், கம்பெனிலேருந்து வர மியூசிக் சிஸ்டம் வந்துடும், லெதர் சீட் கவர் வந்துடும், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். 1.20 ப்ராப்பர் ஷோரூம் ரெக்கார்டு. இன்சூரன்ஸு 5 லட்ச ரூபா ஐடிவில் ஜூலை வரைக்கும் இருக்குது. நல்ல ப்ரீமியமான வண்டி, ஒரு செடான் டைப் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டி இருக்குண்ணே, ரொம்ப க்ளீனாக இருக்கும் வண்டி. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். பூட் ஸ்பேஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குண்ணே. 2 பேர் படுத்துக்கலாம், ஒரு 15 பேக் அடிக்கலாம். ஒரு லாங் ட்ரிப்லாம் போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி. அதுவும் ஒயிட் கலர் வண்டி, நல்ல ப்ரீமியமாக இருக்கும். 2018 சிங்கிள் ஓனர் வண்டி, 1.20 ப்ராப்பர் சர்வீஸ், பெட்ரோல் வண்டி, ஹைலைன் மாடல். இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்டில் கேட்குறவங்க வந்து 5,70,000 கேட்குறானே. 5,50,000 ஃபைனலாக கொடுத்தலாம். வண்டியை நேரில் வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். அந்த 5,50,000லையும் 2 டயர் கம்மியாக இருக்கும், 2 டயர் புதுசு போட்டு கொடுத்தலாம். இல்லை அந்த டயருக்குரிய காசு கழிச்சு ஒரு 530 அந்த ரேஞ்சில் ஃபைனலாக கொடுத்துடலாம். 4,50,000 4,45,000 லோன் கிடைக்கும். ஒரு ஓனர் வண்டின்றனால தைரியமாக எடுக்கலாம். Volkswagen நல்லா இருக்கும். ஆனால் அடுத்து பார்க்க போகிறது ரெனால்டு லார்ஜின்னு 2016 மாடல், 2 ஓனர், RXL வேரியண்ட். இது வந்து ஒரு ஸ்டெப் எடிஷன் தான். இது வேல்டு எடிஷன். வேல்டு எடிஷன்லேயே ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், அலாய்வில் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். மக்கள் எல்லாரும் எர்டிகான்றாங்க, ஆனால் இது வந்து எர்டிகாவோட ஒரு நல்ல வண்டி. ஆமாம், 7 சீட்டர்ல லோ பட்ஜெட்டில் என்ன கிடைக்கும் வண்டி. வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும். அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் மட்டும் இருக்கு. தேர்ட் ரோவே கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இது ரெனால்ட் டஸ்டர் வரல, சேம் 85 PS சன்னில ரெனால்டு சன்னி, ஸ்காலா, மைக்ரா, பல்ஸ். ஆனா ஒரே இன்ஜின் தான், மாருதி மாதிரி தான். ஆமா, குவார்டர் ஜெட் இன்ஜின் எப்படி எல்லா வண்டிக்கும் அதே மாதிரி இவங்களோட TDC இன்ஜின். இன்டீரியர் நல்லா இருக்கும். கேபின் ரொம்ப பெருசா இருக்கும். மேல எல்லாம் பாருங்களேன், இந்த மராசல் வரும்ல, சென்ட்ரி ஏசி வரும்ல, அது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். தேர்ட் ரோவே கம்ஃபர்டபுளா உட்காரலாம்.
கண்டிப்பா 18 மைலேஜ் தரும். எர்டிகாவோட கொஞ்சம் நல்லா பெரிய வண்டி, நல்லா லென்த்தான வண்டி, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். 100 120 போயிட்டு வண்டி ரைட் லெஃப்ட் திருப்பினாலும் வண்டி நல்லா லென்த்தா இருக்கனால நல்ல ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்ல கேட்கறது வந்து 4,50,000 கேட்கறோம்னா 4,35,000 ஃபைனலா கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு 3,000 3,70 வரைக்கும் லோன் ஆகணும். நல்ல ப்ரொஃபைல் தான் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் அடுத்து பார்க்குறது i10 ஆட்டோமேட்டிக் 2013 1.2 கப்பா இன்ஜின் வந்துடும். 2 ஓனர்னே, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் வந்துடும், சென்ட்ரலாக வந்துடும். ஆண்ட்ராய்டு செட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓட்டி பழகிறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சின்ன வண்டி தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ண்ணே. 90 கிலோ ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் தான், ஷோரூம் சர்வீஸ் தான். இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். லேடி கஸ்டமர் வண்டி ஓட்டணும், வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க, சின்ன வண்டி இருக்கணும், ஆட்டோமேட்டிக் வண்டி கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் ரோலாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்ண்ணே. கேபின் நல்லா பெருசாகவே இருக்கும். ஆமாம், தலையெல்லாம் இடிக்காது உட்காந்து இறங்குறதுக்கு. ஓரளவுக்கு டிக்கி ஸ்பேஸும் வந்துடும்ண்ணா. இன்டீரியர் நல்லா இருக்கும். பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும். மேக்னா வேரியன்ட்டு, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும். பேக் வைப்பர் வந்துடும். ஆட்டோமேட்டிக் 18+ மைலேஜ் வரும். பெட்ரோல்னா இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 2,90,000 கேட்குறோம். வண்டி வந்து நேரில் விசிட் பண்ண சொல்லுவாங்கன்னா ஏதாவது குறைச்சி கொடுத்தலாம். இன்சூரன்ஸ் இல்லை, 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஆனால் அடுத்து பார்க்குறது டிசைர்னு 2018 ZXi வேரியன்ட்டு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி 2015 சிங்கிள் ஓனர்னு. ZXiனால ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வண்டினாலுமே ஒரு 18+ மைலேஜ் தரும்ண்ணே. ஓட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்டீரியர்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு செடான் டைப்பில் டீசல் பெட்ரோல் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும் அப்படின்னா இந்த டிசைர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ண்ணே. சீட் கவர்லாம் பாருங்களேன், கம்பல்லேருந்து போடுறது, நீட்டாக இருக்கும். இன்டீரியர்லாம் சொல்ல வேணும், நல்லா இருக்கும். கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குண்ணே. 2 பக்கம் சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராட்ச். சென்னையில் ஒன்ன வண்டி ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்த்துருப்பாங்க, அப்படியே இருக்கு. இப்படியே கொடுத்துடலாம், இல்லை பெயிண்ட் பண்ணி கொடுத்தலாம். இப்படியே கொடுத்துருந்தா 2018 ஒரு ஓனர் ZXi ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு 4,80,000 கேட்குறேன். ஆனால் இருக்க கண்டிஷனில் கொடுத்தா ஒரு 475 ஃபைனலாக கொடுத்துடலாம். இல்லை பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும்னா 5 ரூபா கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடலாம். வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். லோனே 4 ரூபா எலிஜிபிள். 18 மாடலில் 18 ஒரு ஓனர் ZXi ஆட்டோமேட்டிக்ண்ணா. ஓகே. பெட்ரோல் வண்டி சொல்லுங்கண்ணே. ஆனா இது வரைக்கும் ஒரு வண்டி எடுத்து அங்க பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டியிருந்தோம். இது அடுத்த ஒரு செக்மெண்ட்ல இருக்கு, கொஞ்சம் லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருக்கு. ஒரு 14 டிசைர் அடுத்த ஒரு 2 வண்டி இதுல பாத்துடலாம். ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்? ஆனா இது ஷிஃப்ட்ண்ணே. 2014 LDI ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஆனா பவர் விண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க, சென்ட்ரல் லாக் ஆல்டர் பண்ணிருக்காங்க, நல்ல மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர் நல்லா இருக்கும். 1,10,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. 100% சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். சில்வர் கலர் வண்டி, சென்னை நம்பர் தான். ஆனால் 2000 டிவோ வந்து காரைக்குடி டிவோ. வண்டி நம்பர் ஃபேன்சி இருக்கு. ஆமாம், 677 இன்சூரன்ஸ் 4 மாதம் இருக்கு. 14 2 ஓனர் LDன்னு. இந்த வண்டிக்கு நம்ம ராஜ்காஸ்ல கேட்குறோம் 4,10,000 கேட்குறோம்னா. 14 டீசல் 4,10,000 கேட்குறோம். வெரிஃபைனா 4 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. வண்டி வந்து நேரில் பார்க்க சொல்லுங்க. 4 லட்ச ரூபா ஃபைனலாக கொடுத்தா இந்த வண்டிக்கு ஒரு 2,000 to 2,500 3 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. எடுக்கலாம். இந்த வண்டி பார்க்க நல்லா இருக்கும். டீசல் வண்டி 14 மாடல். ஒரு ஆல்டோ வேகனார் எடுத்தீங்கனாலே 2,000 2,500 வந்துடும். டீசல் வண்டி 4 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். 2 ரூபாய்க்கு கொடுத்துலாம் 14 ஷிஃப்ட்டை. ஓகே. அதில் ஏதாச்சும் குறைக்கலாமா? அது ஃபைனல் தான். நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க, ஒரு 5 ரூபா குறைச்சு கொடுக்கலாம். நீங்க கேட்கறதுக்காக உங்க கண்டிப்பாக ஏன்னா நல்லா இருக்கு. யாராச்சும் தெரிஞ்சாலும் 14 மாடல் தானே, தாராளமாக எடுக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி போயிருவோமா? ஓகேண்ணே. அடுத்து என்ன சொல்லுங்கண்ணே. ஆனால் அடுத்து பார்க்குறது ஸ்கோடா ஃபேபியா 2011 மாடல், திருச்சி நம்பர், 2 ஓனர் டீசல் வண்டி. இதுல வந்து போலோவோட சேம் இன்ஜின் வந்துடும். ஓகே. போலோ இன்ஜின். ஆமா, போலோவோட சேம் இன்ஜின் வந்துடும். 1.2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். பவர் விண்டோ மட்டும் வராது, ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். இன்டீரியர் நல்லா இருக்கும். டீசல் வண்டி, MRF டயர், இது எக்கோமா டயர் 4 டயர் 6 பட்டனுக்கு மேல இருக்கும். ஒரு 23 மைலேஜ் தரும். 3 சிலிண்டர்னால போலோ இன்ஜினால ஒரு 23 வரைக்கும் மைலேஜ் தரும். டிக்கி ஸ்பேஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இங்க பாருங்களேன், ஒரு 5 பேக் 6 பேக் வச்சுக்கலாம். 4 பேர் போகலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது மிடில் கிளாஸ், அதாவது ஒரு சொந்த வீடு இருக்கும், கார் பணம் இருக்கும், அந்த ஒரு இல்லாம அதுக்கு மேல ஃபேக்டரி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஒரு கார் லேடி வீட்டுல போறாங்க, வெளியில போறாங்கன்னா இந்த கார் ஒன்று போயிட்டு கண்டிப்பா. 11 2 ஓனர் டீசல் வண்டி ஃபேபியாக்கு நம்ம கேட்கறோம்ல 2,30,000 கேட்கறோம்னா
ஒரு 2,25,000 2,20,000 அந்த ரேஞ்சில் ஃபைனலாக கொடுத்துடலாண்ணே. ஓகே, என்ன சொன்னீங்க, என்ன மாடல்? 2011 டீசல் ஃபேபியா 2 ஓனர், 230 கேட்குறோம், 215 ஃபைனலாக கொடுத்தலாம். திருச்சி நம்பர் 2 ஓனர் நம்பர்ல. ஆமா, டீசல் வண்டி நல்லா இருக்கும், ஒயிட் கலர் வண்டி. எடுக்கலாம் இதெல்லாம். ஓகே, 2,15,000னா ஏதோ பண்ணி கொடுங்க. வந்து பார்க்க சொல்லுங்கண்ணே. நம்ம எப்பவுமே ரொம்ப ஒரு ஃபில்டரா வெரிஃபைன்னு சொல்லிட முடியாது, நமக்கே அந்த மைண்ட் செட் இருக்காது. சரி, கஸ்டமர் வருவாங்க, ஏதாவது நமக்கு தெரியாத வேலை அவங்களுக்கு ஒன்று தெரியும், கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை இவங்க தெரியுமா அவங்க தெரியுமாங்க, ஒரு பாண்டிங்ல அங்க இருந்து ஒரு ஃபோன் வரும். நீங்களே எத்தனை கஸ்டமர் எனக்கு ஃபோன்ல பேசுறீங்க, கஸ்டமர் தானே, அப்போ கண்டிப்பா அவங்கள்ட்ட அதுக்காக செஞ்சு கொடுக்குற ஆகணும். அதுக்காக வேண்டிதான் வந்துட்டாலுமே அப்ப நான் வரையில வந்து குறைக்கலைனாலும் நாளைக்கு சங்கடமா இருக்கும். அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன ஒரு இது சொல்லி தான் பண்றோம். நீங்க நேர்ல வர சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணி தரும். இந்த அடுத்து என்ன கார்? ஆனா அடுத்து பார்க்க போற வண்டி 2009 டீசல் டிசைர் LDI. ஓனர் மட்டும் 4 ஓனர் ஆயிடுச்சு. ஏசி போஸ்டரிங் வந்துடும். ஃப்ரண்ட்ல 2 டயர் MRF டயர் நல்லா இருக்கும். FC 28 வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஓனர் மட்டும் 4 ஓனர், சொந்தக்காரர் கூட இருக்காரு. ஆமா, ஓனர் அதிகமாயிடுச்சு. ஆனா ரேட்டை சொன்னா ஓனர் பரவாயில்லன்னு நீங்களே சொல்லுவீங்க. 2009 4 ஓனர், FC 28 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஜனவரி 26 வரைக்கும் இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கும்ண்ணே, கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், சீட் கவர் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். வண்டி அண்டர் பார் சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்கும். டிக்கி ஸ்பேஸும் ஓரளவுக்கு வந்துடும். இது பெரிய ஏன்னா டிசைர்ன்றப்ப நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, டிக்கியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நிறைய இது ஒரு வீடு தானே. ஆமா, நான் இந்த வண்டி நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், ரொம்ப ஃபில்டரா சொல்லிடுறேன், 1,85,000 கொடுத்துரும். 2009 டீசல் டிசைரு, ஓனர் மட்டும் 4 ஆயிடுச்சு. 1,85,000 கொடுத்துறேன். FC 29 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம். நல்ல காசுங்க. 1,85,000 5 வருஷம் ஓட்டிட்டு வித்தாங்கனாலும் அதே 1,60,000 1,60,000 1,70,000 விற்கும். டீசல் வண்டி நல்லா இருக்கும், நம்பி எடுக்கலாம். இதான் மார்க்கெட் லீடர். எந்த மெக்கானிக்கா இருந்தாலும் கண்டுபிடிக்க வாங்க அப்படி. ஆமா, ஏன்னா நம்ம ஓனர் கூட தான், கரெக்ட் தான். ஆனா அந்த லோ பட்ஜெட்ல ஓனர்ன்றது இஷ்யூ கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. நம்மளே ஒரு காருக்கு பத்திங்களா ஓனர் சம்பந்தம் இல்லாம ஒரு ஓனர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு ஏன்னா அந்த பட்ஜெட்ல வந்து ஓனர் பார்க்க மாட்டாங்க, வண்டியை பார்த்தா போதும். ஆமா, 2018 4 ஓனர்னா நம்ம கேட்கலாம், என்னப்பா வருஷத்துக்கு ஒரு ஓனர் மாதிரி இல்ல. ரேட்டும் இது ஒரு ஓனரா இருந்தா 240 245 230 விற்கும். ஓனர் கூட இருக்கனாலதான் ஒரு 50 ரூபா தள்ளி 185 கொடுத்துடலாம். 9 டீசல் வண்டி. ஓகே, அடுத்த வண்டி போயிடலாமா? அடுத்து இயான். லோ பட்ஜெட்டா ஓட்டி கத்துக்கிறவங்களுக்காக 2012 2 ஓனர் 130 கிலோ ஓடி இருக்கோண்ணே. 2 டயர் ஜேகே டயர் MRO ஜேகே டயர் 2 டயர் ஒரு 85 பைசா கண்டிஷன்ல இருக்கோண்ணே. நல்ல சீட் கவர் இருக்கும். ஆண்ட்ராய்டு செட் இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும்னா, சாரி பவர் ஸ்டீரிங் இந்த பவர் விண்டோ மட்டும் வராது. ஆமா, பவர் விண்டோ. ஆமா, ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும். நல்ல இன்டீரியர் நல்லா இருக்கும். ஒரு 4 பேர் போறதுக்கு ஒரு குட்டியா காம்பாக்டா இருக்கும். ஓட்டி கத்துக்கிறவங்க மாறுதி 800 அப்புறம் இயான்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னா. இயான் எந்த இடத்துல இப்போ நிறைய சிட்டிக்குள்ள பாக்குற இயான் லேடி எல்லாம் ஓட்டுறப்போ அவங்க வந்து லேடிஸ் ஓட்டுறதுக்கு குட்டியா காம்பாக்டா இருக்கும். கொஞ்சம் பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த கலர் மேக்ஸிமம் ஃபேட் ஆயிரும். நல்லா ரெட்ன்றது தூரத்துல பார்த்தா லைட்டா ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஆரஞ்சு மாதிரி தெரியும். ஆமா, பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் இந்த வண்டி கொடுத்தனா ஃபைனலா கொடுத்தா ஒரு 175 கொடுத்துடலாம். 1,75,000 கொடுத்தலாம். 2012 பெட்ரோல் இயான் 2 ஓனர். ஏசி நல்லா இருக்கும், மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஓகே, 4 டயர் நல்லா இருக்கும். வண்டி நம்பர் 030209. ஆமா, இந்த லோகோ மட்டும் இல்ல ஆர்டர் போட்டுருக்கேன், இதெல்லாம் ஒட்டி கொடுத்துடலாம். ஆமாண்ணா, உண்மையுமே இப்போ இதெல்லாம் ரஃபிங் பாலிஷ் போட்டோம்னா இன்னும் ஆமா, கொஞ்சம் பாலிஷ் போட்டா இன்னும் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். டெலிவரி கொடுக்குறப்ப பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு தான் பளபளன்னு இருக்கும். ஆமா, நல்லா இருக்கு. இருந்தாலும் எடுக்கணும்னு வரையில மனசு எங்களுக்கு கண்டிப்பா வண்டி பாக்குறா இப்படி வண்டி கொடுக்குறப்ப நீட்டா இன்டீரியர் கிளீன் பண்ணி ஒரு பாலிஷ் போட்டு பளபளன்னு கொடுத்துருவோம். ஆனா அடுத்து பார்க்க போனா ஆல்டோ. ஏன்னா ஓட்டி கத்துக்கிறவங்க வேகனார் கேட்பாங்க, ஆல்டோ கேட்பாங்க, சாண்ட்ரோ கேட்பாங்க. அதனால ஆல்டோ எப்பவுமே நம்ம 2-3 வண்டி வச்சிருப்போம். கண்டிப்பா 2012 3 ஓனர் ஆயிடுச்சுண்ணே. ஏன் ஓனர் சின்ன வண்டிங்கெல்லாம் டக்குன்னு ஆகுதுன்னா ஓட்டி கத்துக்குவாங்க, கொடுத்துருவாங்க. அந்த வண்டி அப்படிதான் டியாகோ எடுத்துக்கிட்டு தானே இதை எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, ஆனா உங்களுக்கு பாருங்க கஸ்டமர் 4 டயரையும் புதுசு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமா, ஃப்ளோர் மேட் ஸ்டிக்கர் போட்டு அண்ணா ரெடி பண்ணுவாங்கண்ணே. ஏன்னா வச்சிருக்கு என்ன வண்டி வச்சிருக்கோன்றது பிரச்சனை இல்லை, அதை நல்லா வச்சிருக்கோமா அதுதான் மெயின். வண்டி எது வேணா வச்சிருக்கலாம், அது நல்லா வச்சிருக்கோமான்ற. 4 டயர் புது டயர் போட்டுருக்காங்க. ஜேகே டயர் புது டயர், ஃப்ளோர் மேட் நீட்டா இருக்கும், சீட் கவர் நல்லா இருக்கும், பென்ஷன் நல்லா இருக்கும். 2012 ஓனர் மட்டும் 3 ஆயிடுச்சுண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 1,70,000 கேட்கறானா ஒரு 1,65,000 கொடுத்துடலாம். நேர்ல இருந்து வண்டி பார்க்க சொல்லுங்க, முடிஞ்சா இன்னும் ஒரு 5 ரூபா ஃபைனலா கொடுத்துடலாம். 1,60,000 கொடுத்துடலாம். 12 3 ஓனர் ஆல்டோ.
ஒருத்தருக்கு 4 டயர் ஒரு அமௌண்ட் ஆகி போச்சு. 8 9 எனக்கு 1 10 1 இருக்கு. இதுல 12 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏசி சூப்பரா இருக்கும். எடுத்துக்கு போய் எந்த செலவுமே இல்லைங்க, ரெடி டு யூஸ். அப்படிங்கும்போது எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். அடுத்த வண்டி போறோம். ஓகே. ஆனா அடுத்து பார்க்க போற வண்டி டவேரானா 2009 2 ஓனர் எல்எஸ் ஏசி போஸ்டரிங் மட்டும் வர டைப். பவர்ண்டோ வராது. கொஞ்சம் இந்த லைட்டு கொஞ்சம் பெயிண்ட் ஷோ கம்மியா இருக்கு, டயர் போடணும். இதெல்லாம் நான் போட்டு வண்டி இப்பதானே எடுத்தோம். கொஞ்சம் சீட்லாம் கிழிஞ்சிருக்கு, ஃப்ளோர் மேட் புதுசு போட்டு சீட் கவர் புதுசு போட்டு கொடுத்துருவேன். சீட் கவர்லாம் புதுசு போட்டு. ஆமா, ஏசி போஸ்டரிங் வந்துரும். 2009 2 ஓனர்னா எஃப்சி இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல. ஆனா 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவேன். 5 வருஷம் எஃப்சி எடுக்கிறது. இந்த பெயிண்ட் டச்சப் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. வண்டி இப்பதான் வந்திருக்கு, ரெடி பண்ணிடுவேன். 290 கேட்கறேன். வண்டி வந்து பார்க்க சொல்லுங்கன்னா ஏதாவது குறைச்சு கொடுத்துடலாம். ஒரு ஃபைனலா கொடுத்தா ஒரு 275 ஃபைனலா கொடுத்துடலாம். 2009 டவேரா 2 ஓனர், 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், ஏசி போஸ்டிங் வர டைப். வண்டி நல்லா இருக்கும், ரெடி பண்ணிடுவேன். ஆனா அடுத்து பாக்குறது லோ பட்ஜெட் ஷிஃப்ட்னு 2006 4 ஓனர், ஏசி போஸ்டிங், பவர்ண்டோ, சென்ட்ரலாக வந்து பெட்ரோல் EXI. ஓனர் மட்டும் நல்லா ஆயிடுச்சு. எஃப்சி 29 வரைக்கும் இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி மட்டும் பார்க்கணும். ஓகேண்ணே. அண்டர் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் ஷிஃப்ட். இது எவ்வளவு கேட்குறோம்னா 1,50,000 கேட்குறோம். ஃபைனலா 1,45,000 கொடுத்துடலாம். 2006. ஆமா, 2006 பெட்ரோல் ஷிஃப்ட் 4 ஓனர், VXI புக் 29 கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 2006 பெட்ரோல் ஷிஃப்ட் VXI 4 ஓனர், 1,50,000 கேட்குறேன். ஃபைனலா 1,45,000 கொடுத்துடலாம். எஃப்சி 29 இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட், 4 டயர் நல்லா இருக்கும். ஏசி மட்டும் பார்க்கணும், அவங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். 45 லோ பட்ஜெட் தான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் லோ பட்ஜெட் தான் கேட்கறாங்க. ஒரு செக்மெண்ட் 5 ரூபாய்க்கு மேல, அடுத்த செக்மெண்ட் 2 ரூபா 3 ரூபா தான். அந்த மிட் வேரியன்ட் 3 ரூபா 4 ரூபா அதெல்லாம் விற்க மாட்டுது. போனா 18 19 20 லேட்டஸ்ட், இல்லன்னா 2 ரூபா பட்ஜெட். அதான் நிறைய லோ பட்ஜெட்ல நானே ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யோசிக்கிறது என்னன்னா, லோ பட்ஜெட்ல நல்ல வண்டியும் கிடைக்கும். ஆனா 100 வண்டி வந்துச்சுன்னா அந்த 10 வண்டி கண்டிப்பா. ஆனா நான் சொல்றது லோ பட்ஜெட்ல கம்பல்சரி நீங்க எடுத்து உங்க டேஸ்ட்க்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ற மாதிரி இருந்தா மட்டும் லோ பட்ஜெட்டுக்கு வரணும். எடுத்தோடனே ஓட்டுற மாதிரி இருக்கும். சென்னை பண்ணா வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஆனா அடுத்து பார்க்கும்போது ஹூண்டாய் கெட்ஸ் 2010 3 ஓனர், ஏசி போஸ்டிங், பவர்ண்டோ வந்துடும், சென்ட்ரலாக வந்துடும். ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருப்பாங்க. கான்டினென்டல் டயர் 4 டயர் அரை பட்டன் இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். கெட்ஸ் வந்து இன்ஜின் என்ன இன்ஜின்? ஆனா இது அப்படியே சாண்ட்ரோட இன்ஜின் தானே வரும். 1.1 இன்ஜின் தான் வந்துடும். ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும். சீட் கவர் நல்லா இருக்கும், ஃப்ளோர் மேட் நல்லா இருக்கும். ஆனா இந்த வண்டி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல. 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா 1.45 கொடுத்துடலாம். 1.45 இருக்கிற கண்டிஷன்ல கொடுத்தா ஒரு 1.25 கொடுத்துடலாம். ஆனா பவர் விண்டோ, ஆமா, ஏசி போஸ்டிங், பவர் எல்லாமே ஒர்க்கிங் தான். வண்டி நல்லா இருக்கும். மதுரை நம்பர் தான். ஒரு 65 63 நல்லா இருக்கு. ஆமா, ஒரு ஆல்டோ வாங்கன்னு நினைக்கிறாங்க, 1 ரூபா 1.5 ரூபா பட்ஜெட் வாங்குறதுக்கு கெட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். கெட்ஸ் பெரிய கார். ஆமா, ஓரளவுக்கு போட்டப்ப ஷிஃப்ட்டுக்கு காம்படிஷனா போட்டது. ஆமா, அது போட்டது என்னன்னு தெரியும், மார்க்கெட்ல நம்ம இதுல போகல. நம்ம இதுல ஜெர்மன்ல எல்லாம் நல்ல சேல். அந்த ஹாலிவுட் படம் எல்லாம் பாக்குறப்ப வண்டி நல்லா இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். கண்டிப்பா இருக்கிற கண்டிஷன் கொடுத்தா 1,25,000 கொடுத்துடலாம். 2010 3 ஓனர், பெட்ரோல் கெட்ஸ், எல்பிஜி இருக்கு. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்கு. ஓகே. பெட்ரோலையும் ஓடும், கேஸ்லயும் ஓடணும். அடுத்து ஆல்டோ 2011 12 2 ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. LX என்ன ஏசி போஸ்டிங் வந்துடும். 4 டயர் பிஸ்டோன் டயர் அரை பட்டன் இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. 80 கிலோ ஓடி இருக்குண்ணா. வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஏசி ஒர்க்கிங்? ஆமா, ஏசி ஒர்க்கிங். இன்டீரியர் நல்லா இருக்கும்ண்ணா. பவர் ஸ்டீரிங் வராது. பவர் ஸ்டீரிங் வரும். ஏசி பவர் ஸ்டீரிங். பவர் ஸ்டீரிங். ஆமா, 2011 மாடல், 12 டெலிவரி. சென்னை நம்பர் தான். ஆனா 2 தஞ்சாவூர் டிவானா. வண்டி நல்லா இருக்கும். பேரண்ட் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களே பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் பண்ணி, ஆமா, ரேட் லெஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா இந்த வண்டி நம்ம கேட்கறவள 1,90,000 கேட்கறானே, ஒரு 1,85,000 கொடுத்துடலாம். நேரில் வந்து விசிட் பண்ண சொல்லுங்க. வண்டி பார்த்துட்டு இப்போ பெயிண்ட் கம்மியா இருக்கு, ஏசி டாப் அப் பண்ணணும், ஒரு 100% சத்தம் வருதுன்னா அதுக்கேற்ற ஒரு லெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சொல்றது தான். ஏன்னா நம்ம கஸ்டமர் பழைய வண்டி இருக்குப்பா, நம்ம ஒரு மாதிரி ரெடி பண்ணி வைப்போம். கஸ்டமர் அவங்க டேஸ்ட்டுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டே நான் ஒரு 2,000 அடிக்கிறேன், கஸ்டமர் 4,000 அடிக்கிறேன்பாங்க. அதனாலதான் நம்ம பண்ணி வைக்கிறதுல ஒரு சில வண்டிக்கு செலவு எனக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் போடணும். ஆமா, அதனால அவங்க டேஸ்ட் எடுத்து பண்ணிக்கொண்டது அந்த லோ பட்ஜெட்ல கொடுத்துறது. ஓகேண்ணா. அடுத்து ஆனா இது அட்வான்ஸ் ஆயிடுச்சுண்ணே. ஓகேண்ணா. அடுத்து ஆனா இது சாண்ட்ரோ 2006 3 ஓனர்ண்ணே, 1.35 கேட்குறேன். எஃப்சி 27 வரைக்கும் இருக்கு. டயர் 2 டயர் ஃப்ரண்ட்ல நல்ல டயர் போட்டு கொடுத்துருவேண்ணே. ஏசி போஸ்டிங், ஃப்ரண்ட் பவர்ண்டோ வந்துடும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்குண்ணே. 1.35 கேட்குறோண்ணே. ஒரு ஃபைனலா ஒரு 1.25 கொடுத்துடலாண்ணே. 1.35. ஆமா, 2006 3 ஓனர், ஏசி போஸ்டிங், பவர்ண்டோ, சென்ட்ரலாக வந்துடும். எஃப்சி 27 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் இன்னும் 2 மாசம் லைவ்ல இருக்குண்ணே.
ஓகே 1,25,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். நல்லா இருக்கும். ரஸ்டிங் கிஸ்டிங்லாம் எதுவும் இருக்காது. பெயிண்ட் ஷோ நல்லா இருக்கும்ண்ணே. நல்லா இருக்கு பார்க்க. கம்பெனி பெயிண்ட்ல இருக்குண்ணா. 1,20,000 கொடுக்குறீங்க? ஆமா 1,25 கொடுத்துடலாம். லோ பட்ஜெட் 2006 சாண்ட்ரோ. நேர்ல வந்து விசிட் பண்ண சொல்லுங்க, முடிஞ்சு அதுல ஏதாவது குறைச்சு கொடுத்துடலாம். இதெல்லாம் நம்பி எடுக்கலாமே. தாராளமா எடுக்கலாண்ணே. ஒரு ரூபா 1,5 பட்ஜெட் சாண்ட்ரோன்றப்ப எடுத்துக்கலாம். 4 வச்சு பெருசா அது பிசாடு ஓடிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் வண்டி. ரேட் இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளா தான் சொல்றேன். ஏன்னா ஓப்பனா சொன்னீங்களே, ஆன்லைன் மார்க்கெட் போக காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. பிசினஸ் முன்ன மாதிரி பண்ண முடியல. அதனால நம்மளும் ரேட்டை கொஞ்சம் உடச்சு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா போய் வண்டி எடுக்கிறது மக்கள் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு மணப்பாறைல இருந்தாலும் வருவாங்க, திருப்பூர்ல இருந்தாலும் வருவாங்க, கரூர்ல இருந்தாலும் வருவாங்க, கன்னியாகுமரிக்கும் போறாங்க, இங்க வேலூர் எங்க. அதனால மார்க்கெட் முன்னாடி திருச்சி மார்க்கெட் வேற, கரூர் மார்க்கெட் வேறன்னு இருந்துச்சு. எல்லாம் ஒன்னாயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா மார்க்கெட் எல்லாம் சேம் தான். இங்க இருக்க வியாபாரி அங்க போய் எடுப்பாரு, அங்க இருக்க வியாபாரி இங்க வந்து எடுப்பாரு. மக்கள் இங்க இருந்து அங்க போய் எடுக்கிறாங்க, அங்க இருந்து இங்க போய் எடுக்கிறாங்க. நீங்களும் ஒரு காரணம் தான். ஓகே, எங்களுக்கு தேவை கஸ்டமருக்கு கம்மியான ரேட்ல கிடைக்கும். எல்லாம் உங்க வீடியோ பார்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா இங்க ஒரு விலை சொல்றது தெரியும், காரைக்குடியில விலை சொல்றது தெரியும், கரூர்லயும் தெரியும், திருப்பூர்லயும் தெரியும். அது நெருக்கி ஒண்ணு ஆக்கிருச்சு. ஆக்கிட்டீங்க. ஆமா, கடைசியில ஏமாக்க பழிய சொல்லி விட்டீங்க. அதான் உண்மை. ஓகேண்ணே, ஓகேண்ணே. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரேட்டு கம்மியா கிடைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க என்னன்னாலும் செய்வோம். கண்டிப்பா. சரிங்க, அடுத்து. ஓகே, ஆனா அடுத்து பார்க்க போறது லோ பட்ஜெட் மாருதி 800 2001 எஃப்சி இன்சூரன்ஸ். இல்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. இன்டீரியர் நல்லா இருக்கும். இருக்க கண்டிஷன்ல கொடுத்தா ஒரு 55 ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. 55க்கு இதுல என்னென்ன இருக்கு? ஆனா ஒரு ஏசி இல்லண்ணே, MPF இன்ஜின், ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும்ண்ணே. ஓகே, 2 வீலர் மாதிரி. ஆமா, 2 வீலர் மாதிரி. பாடியில நல்லா இருக்கும், பெருசா எதுவும் ரஸ்டா இருக்காது. இன்ஜின் ரூம் திறந்து காட்டுறேன் பாருங்களேன். இன்ஜின் ரூம் நல்லா பக்காவா இருக்கும். 2001. ஆனா இன்ஜின் ரூம் பாருங்க, எங்கேயுமே ரஸ்ட் இருக்காது. MPF இன்ஜின். ஆமாண்ணே, இங்க பாருங்க, இங்கெல்லாம் எந்த ரஸ்ட்டுமே இருக்காது. கம்பெனி தண்ணியே வடியல, இந்த இடத்துல ரஸ்டே இல்ல. இன்ஜின் ரூம்காக தான் எடுத்தேன். நல்லா இருக்கு. இருக்க கண்டிஷன்ல கொடுத்தா 55 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 2001 3 ஓனர்ண்ணே. ஆனா அடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி 2007 ஏசி வந்துரும். அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 2007 திருச்சி தஞ்சாவூர் நம்பர் 3 ஓனர்ண்ணே. பெயிண்ட் நம்ம பண்ணது. பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ண்ணே. சீட் கவர் ஃப்ளோர் மேட் போட்டு கொடுத்துடலாண்ணே. இல்ல ஏசி வராது. ஏசி வருது. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கா? சீட் கவர் ஃப்ளோர் மேட் போட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் லோ பட்ஜெட். கஸ்டமர் ஓட்டி 1 ரூபாய் கீழே நம்ம வண்டி மேக்ஸிமம் இருக்காதுண்ணே. அவங்க கஸ்டமர் கேட்கறனால நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓட்டி பழகணும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதோ வீட்டுல ஒரு வண்டின்னு இருக்குது, ஸ்கூட்டி வாங்குற காசுக்கு 1 ரூபா 1 லட்ச ரூபா ஸ்கூட்டி வாங்கினாலே 800 வேணும். இப்பெல்லாம் பெரிய பெரிய வயசானவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு. ஆமா, அதுக்கு ஒரு வண்டி மழை காலம் வெயில் காலம் ஏசியோட வண்டி தேவைப்படுது. ஆனா இது 2007 3 ஓனர் 800. 90 ரூபா கேட்கறேன். ஒரு ஃபைனலா ஒரு 85 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அண்டர் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏசி ஒர்க்கிங் நல்ல கூலிங் இருக்கும். FC 27 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணே. ஓகே. அடுத்து பாக்குறது ஃபோர்டு ஃபியஸ்டா. ஒரு செடான் டைப்ல பெருசா இருக்கும். வண்டி சூப்பர் வண்டி. 2014 டீசல் டைட்டானியம். ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சு. விலை ரொம்ப ஃபில்டரா கொடுத்துடலாம். ஓகே. 4 டயர் கான்டினென்டல் டயர், 1/2 பட்டனுக்கு மேல இருக்கும்ண்ணே. இன்டீரியர் பாருங்களேன் எவ்வளவு ப்ரீமியமா இருக்கும்ண்ணே. கம்பெனில இந்த சீட் கவர் அப்படியே இருக்கு. ஒரிஜினல் சீட் கவர்ண்ணே. அழுக்காகாம நீட்டா வச்சிருக்காங்க. ஆமா, ABS வந்துரும், ஏர் பேக் வந்துரும், இன்பில்ட் செட் வந்துரும். அந்த கியர் நாவெல்லாம் பாருங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி. இவ்வளவு தெளிவா இருக்கு. ஆமா, கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. மீட்டர் கரெக்டா 1,07,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. செடான் இப்பதானே மத்த வண்டிங்கெல்லாம். அப்பெல்லாம் எஸ்டீம் ஃபியஸ்டா இதானே. பல வண்டி நீட்டா இருக்கும். அடேங்கப்பா, ஒரிஜினாலிட்டியா இருக்கும்ண்ணே. இந்த வண்டி ஓனர் மட்டும் 3 ஆயிடுச்சுண்ணே. 2014 டீசல் வண்டி டைட்டானியம் 3 ஓனர். 2,40,000 ரூபாய் கேட்குறோம். கஸ்டமர் நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கண்ணே. ஒரு 2,30,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். வண்டி ஓட்டுறது ரொம்ப ப்ரீமியமா இருக்கும்ண்ணே. ப்ரீமியம் கார் தானே அது? ஆமா, ஒயிட் கலர் நல்லா ராயலா இருக்கும். டாப் எண்ட் மாடல். அந்த போர்டுலலாம் இந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்டே நல்லா. ஆமா, இன்ஜின் சூப்பரா இருக்கும்ண்ணே. மெயின்டெனன்ஸ் கூட ஆனா மெயின்டைன் பண்ணி வச்சானா அதுக்கேற்ற அந்த ப்ரீமியம் கம்பல்சரி. இது ப்ரீமியம் கார் தான். அதனால சொல்றேன், டாக்டர் கார் தானே இதெல்லாம். டாக்டர் ஹோண்டா சிட்டி இதெல்லாம் டாக்டர் தான் எடுப்பாருங்க. கண்டிப்பா அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நீங்க லோ பட்ஜெட்ல கிடைக்கும் போது ஓகே தான். 2,30,000 ரூபாய் கொடுத்துடலாம். 14 டீசல் ஃபியஸ்டா டைட்டானியம். ஓகேண்ணே, ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணே, இது வரைக்கும் நம்மளோட வண்டியெல்லாம் பார்த்தோம். நீங்க சப்ஸ்கிரைபர் நேரில் வர சொல்லுங்க, வண்டி வந்து பார்க்க சொல்லுங்க, டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம ஒரு பேமெண்ட்டை வச்சுட்டு அட்வான்ஸ் போற மாதிரி வச்சு பேசுறப்ப 5 ரூபான்னு சொல்லுவோம், 4.45, 4.60க்கு முடிகிற வியாபாரமும் இருக்கு. அதனால கஸ்டமர் நேராக வர சொல்லுங்க. ஃபோன்லேயே நிறைய பேர் கேட்கறது லோன் ஆகுமோ லோன் ஆகான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு
ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன், மேக்ஸிமம் நீங்களே செக் பண்ணிட்டா பரவாயில்ல. ஏன்னா ஒரு வீடியோக்கு ஒரு 15 ப்ரூஃப் அனுப்புறாங்க, நம்ம எல்லா ஃபைனான்ஸ் அனுப்பிச்சு கேட்கறதுக்கு அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒர்க்கா இருக்கு. கூகுள் பே அவங்களோட கூகுள் பேலயே சிபில் ஸ்கோர் செக் பண்ணிட்டாங்கன்னா மேல இருந்தா ஓகே, ஸ்கோர் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சொந்த வீடு இருக்கணும், ஸ்கோர் 750 மேல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா பார்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சில நேரத்துல அவாய்ட் பண்ண முடியாம. ஆமா, அது கொஞ்சம் வேலை டைம் அழுக்குது. ப்ரூஃப் மாத்தி அனுப்பிச்சிடும் சமயத்துல, என்ன வண்டி கேட்டாங்கன்னு எல்லாமே ரெஃபரன்ஸோட அனுப்ப வேண்டியிருக்கு. லாகின் பண்றப்ப ரெஃபரன்ஸ் ஓடிபி எல்லாமே கொடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா வண்டி வந்து ஷோரூம் வந்து நேரில் விசிட் பண்ண சொல்லுங்கண்ணா. எல்லா வண்டியுமே ரேட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துடலாம், லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றிண்ணே. டீட்டெயில்ஸாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக குறைச்சிருக்காங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.